தரங்கம்பாடி அருகே காழியப்பநல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட ரத்தினம் நகர், புதுத்தெரு, சாவடி மெயின் ரோடு உள்ளிட்ட இடங்களில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணகுமாரிடம் கேட்கலாம். கிருஷ்ணகுமார், இப்போ குடியிருப்பு பகுதிகளிலேயே மழைநீர் தேங்கி இருக்கிறது. மக்கள் அந்த பகுதியில பாதுகாப்பா இருக்கிறாங்களா? என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? காயத்ரி, மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இதனால மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாய பாதிப்புங்கிறது ஏற்பட்டிருக்கு. விவசாயத்துல கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் பயிரிடப்பட்ட பயிர்கள் கிட்டத்தட்ட ஒரு 25,000 இருந்து 30,000 ஏக்கர் வரைக்கும் மயிலாடுதுறை மாவட்டம் ஃபுல்லா பயிர்கள் பாதிக்கப்பட்டு சேதமடைஞ்சிருக்கு. இதனிடையே தற்போது தரங்கம்பாடி தாலுகா காளியப்பநல்லூர்ங்கிற பகுதியில குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்திருக்கு. இந்த பகுதியில ரத்தினம் நகர், புதுத்தெரு, சாவடி மெயின் ரோடு ஆகிய பகுதிகளை குடியிருப்பு பகுதிகளை சுற்றி மழை நீர் சூழ்ந்துகிட்டு இருக்கு. தொடர்ச்சியா மழை இன்னும் நின்ற பாடியில தொடர்ந்து பெய்துகிட்டே இருக்கு. இந்த மழை இன்னும் நீடிக்கிற பட்சத்துல அந்த மழை நீரானது குடியிருப்பு பகுதிகள் உள்ளே நுழையத்துக்கான ஒரு அபாயமானது இருக்குது. இந்த பகுதி கிராம பகுதி, வயல்வெளியை ஒட்டிய பகுதி என்பதால் அந்த பகுதியில பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் உள்ளே போகிற அபாயமும் இருக்கு. இதனால உடனடியாக அந்த பகுதி மக்கள் அங்க வடிகால் வசதிகளை ஏற்படுத்தி துரிதங்களில சீரமைச்சு கொடுத்து மழைநீரை வெளியேற்றணும்னு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. காயத்ரி, உடனடியாக மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.